வணக்கம் நண்பர்களே, ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு இந்த வீடியோ சரிங்களா? பொதுவாகவே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளுக்கு இந்த குரோம் ப்ரௌசர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா? குரோம் ப்ரௌசரில் இன்றைக்கி அந்த ஹிஸ்ட்ரி எப்படி கிளியர் பண்ணணும், ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் எப்படி பண்ணணும், அடிஷ்னலாட்டு அந்த டேப் எல்லாம் எப்படி க்ளோஸ் பண்ணணும் சரிங்களா? இந்த 3 விஷயத்தை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிரயோஜனமாக கிடைக்கும் சரிங்களா? அன்பர்களே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோமை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே சம் பீப்புளுக்கு என்ன மாதிரி ஷோ ஆகும்னா இந்த மாதிரி ஷோ ஆகும் சரிங்களா? அந்த குட்டி ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலரில். இந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுன்னா உங்களோட குரோம் ஆப் அப்டேட்டடாக இல்லை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள் சரிங்களா? ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் உங்களோட லோகோ அந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே 2 ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்டேட் ஆல்னு இருக்குது, சி டீட்டெயில் இருக்குது. நீங்கள் அப்டேட் ஆல்ங்கிறத கொடுக்க வேண்டாம். ஏன் கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். இப்போ சி டீட்டெயில் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க இங்கே வரிசையாக ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் இந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களோட டேட்டா தான் உங்களுக்கு காலியாகும் சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி குரோம் ப்ரௌசர் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா இதுதான் குரோம் ப்ரௌசர்னால் இங்கே அப்டேட்னு இருக்கும். இந்த அப்டேட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க சரிங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு குரோம் அப்டேட் ஆயிரும். இப்போ சேம் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரஞ்சு மார்க் இருந்தது, ஏரோ சிம்பிள் இருந்தது. இப்போ 3 டாட்டுன்னு இருக்குது சரிங்களா? இந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா? கிளிக் பண்ண உடனே இப்போ நான் உங்களுக்கு என்னத்தை சொல்லித்தர போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹிஸ்ட்ரி எப்படி கிளியர் பண்ணணும் அதை சொல்லி தர போகிறேன் சரிங்களா? இப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டாப்பில் பாருங்கள் டெலீட் ப்ரௌசிங் டேட்டா. நீங்கள் என்னென்ன ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்க இங்கே ஷோ ஆகும். மேலே இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் லாஸ்ட் ஹவர் இருக்குது. நீங்கள் இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த 1 மணி நேரத்தில் உள்ளது கிளியர் பண்ணணுமா, அல்லது 24 மணி நேரமா, 7 நாளா, அல்லது 4 வாரத்தில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணது இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணுமா, அல்லது கீழே பாருங்கள் ஆல் டைம்ஸ், அதாவது இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணணுமான்னு கேட்கு. நீங்கள் ஆல் டைம் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா? செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் இங்கே செலக்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள் உங்களுக்கு நம்ம ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ண போகிறோம். இதை டிக் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் டிக் பண்ணுங்கள். என்னென்ன குக்கீஸ் அதையும் நீங்கள் கம்பல்சரி டிக் பண்ணணும் சரிங்களா? இதையும் டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் எக்காரணத்து கொண்டும் டிக் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆட்டோ மெத்தடில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டெல்லாம் இங்கே தான் சேவ் ஆகிருக்கும் சரிங்களா? அதனால் இந்த ஆப்ஷனையும் நீங்கள் தயவுசெய்து இங்கே டிக் பண்ணிடாதுங்க சரிங்களா? லாஸ்ட் உள்ள ஆப்ஷன் கூட நீங்கள் டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணிவிட்டு இங்கே டெலிட் டேட்டான்றது இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அகைன் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். மறுபடியும் டெலிட்டுங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க சரிங்களா? கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரௌஸ் பண்ண எல்லா இதுவும் உங்களுக்கு டிலீட் ஆகும். டிலீட் ஆகி முடிஞ்ச உடனே சரிங்களா, ஹிஸ்ட்ரியெல்லாம் கிளியர் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு அந்த பேஜ் எம்டி ஆயிரும் சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ட் மார்க் இருக்குல்ல, இந்த இன்ட் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னென்ன டேப் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது என்னென்ன வெப்சைட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த எத்தனை வெப்சைட்டுன்னு இங்கே ஷோ ஆகும் சரிங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 அல்லது 2 இருக்கலாம். மேக்ஸிமம் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் கான்செப்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரௌசர் ஹேங் ஆகும் சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் என்னென்ன ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்கன்னு இங்கே ஷோ ஆகும் சரிங்களா? இப்போ ஒரு 4-5 எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் மேலே மாற ஸ்வைப் பண்ணலாம், அல்லது சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டேப்பாக க்ளோஸ் ஆகிரும். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 3 டாட் இருக்குல்ல, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் ஆல் டேப்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் நீங்கள் க்ளோஸ் ஆல் டேப்ஸ் அண்ட் குரூப்ஸ் இதையே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டேப்பும் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? க்ளோஸ் ஆகி வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டை வந்து ஃப்ரீ ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியும் கிளியர் பண்ணியாச்சு, அந்த க்ளோஸ் டேப்ஸ் இதையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நியூவாட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து நியூ டேப் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அல்லது இந்த 3 டாட் இருக்குல்ல, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேப், அதாவது புதுசாக ஏதாவது நீங்கள் ப்ரௌஸ் பண்ண போகிறீங்கன்னா, இந்த நியூ டேப்பை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு புது ப்ரௌஸ் ஒன்று பண்ணி காமிக்கேன். சரிங்களா? ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வேர்ல்டு கப் ரிலேட்டடாக வந்து நான் ஒரு டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆட் டூ ஹோம் ஸ்க்ரீன் எப்படி வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். சரிங்களா? இப்போ இந்த இது வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேஜை வந்து நம்ம வந்து ஆட் டூ ஹோம் ஸ்க்ரீன் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணா அதே அப்படி கீழே வந்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆட் டூ ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சம் மொபைலில் இந்த மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆடுன்னு கேட்கும். இந்த ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப்பு கேட்கும். சரிங்களா? இந்த ஆடுங்கிற பட்டனை அகைன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்கள் மொபைலோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஐக்கான் வந்து க்ரியேட் ஆகிரும். ஆல்ரெடி நீங்கள் வந்து என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு தனித்தனி ஐக்கான் இருக்கும். சேம் அதே அந்த வெப்சைட்டோடுக்கும் தனியாக ஒரு ஐக்கான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து க்ரியேட் ஆகி உட்காந்துருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ வந்து நம்ம குரோம்குள்ளே போக வேண்டாம். இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன் இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வெப்சைட்டுக்கு நீங்கள் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் வச்சிங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? உங்களுக்கு வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் குரோம்குள்ளே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாண்டாம். சரிங்களா? அன்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் ஹிஸ்ட்ரி எப்படி கிளியர் பண்ணணும், ஆட் ஹோம் ஸ்க்ரீன் எப்படி வைக்கணும்னு நான் சொல்லி தெரிஞ்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.